அக்கா அது பில் பண்ணுங்க. 10 ரூபாங்கண்ணா. ஒரு பிஸ்கெட் போதுமாங்கண்ணா? ஒரு பிஸ்கெட்டே போதும்க்கா. காலைல எழுந்துச்சு டீயோட சேர்த்து இந்த பிஸ்கெட் சாப்பிடாம என் பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அடம் பண்றான். நான் டீ சாப்பிடுறதே தப்பு, இதுல பிஸ்கெட்டையும் சேர்த்து உங்க குழந்தைங்களுக்கு குடுக்குறீங்களா நீங்க? நான் டீ, காஃபி, பிஸ்கெட் இதெல்லாம் குழந்தைங்க சாப்பிடுறது இல்லாம பெரியவங்களும் இப்பெல்லாம் அதிகமா சாப்பிடுறாங்கண்ணா. அதனால என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறத நான் சொல்லட்டுமா? வெயிட் கெயின், கேஸ், அசிடிட்டி, ரத்த சோகை, ஏன் சுகர் கூட வரதுக்கு வாய்ப்பு அதிகம்னா. நான் டீ, காஃபி சாப்பிடுறதுனால உடம்புக்கு இரும்பு சத்தை எடுத்துக்க விடாம பண்ணுதுங்கண்ணா. அதோட நீங்க பிஸ்கெட்டை வேற சேர்த்து சாப்பிடுறீங்க, அப்ப டபுள் டேமேஜ் தான் உங்க உடம்புக்கு. பிஸ்கெட்ல சுகர் பிளஸ் ரிஃபைன் வீட் ஃபிளார், அதாவது மைதா இதுல அதிகமா கலக்கறதுனால நீங்க தினமும் சாப்பிட்டா டயபெட்டிஸ் ரிஸ்க் ரொம்ப அதிகம்னா. டீயோட பிஸ்கெட்டை சேர்த்து சாப்பிடுறதுனால அதுல 0 கேலரிஸ் தான் இருக்கு. அதனால உங்களுக்கு வெயிட்டும் அதிகமா கெயின் ஆயிரும். அதுவும் இல்லாம மைதா, ரிஃபைன் பாம் ஆயில் இதுல ஆட் பண்ணி இருக்கிறதுனால கேஸ், அசிடிட்டி, டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே வருங்கண்ணா. அந்த பிஸ்கெட்ஸ் மென்னு சாப்பிடும் போது பற்களோட இடுக்குகளை தங்குறதுனால மஞ்சள் கரை ஏற்படுறது மட்டும் இல்லாம கேவிட்டி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் குழந்தைங்களுக்கு வரும். அக்கா அப்போ டீயோட சேர்த்து எதுதாக்கா சாப்பிடுறது? டீயோட வறுத்த கடல, சுண்டல், வீட்லயே செய்யற ராகி ஓட்ஸ் பிஸ்கெட், பழங்கள் இதெல்லாம் நீங்க வந்து சாப்பிடலாங்கண்ணா. டீயோட பிஸ்கெட் சாப்பிடுறது தப்பு கிடையாதுங்கண்ணா. வாரத்துல 1 to 2 தடவை சாப்பிட்டா போதுங்கண்ணா. வாரம் ஃபுல்லாவே சாப்பிட்டீங்கன்னா தானே நான் சொன்ன இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாம முக்கியமா குழந்தைங்களுக்கு டீ, காஃபியோட சேர்த்து இந்த பிஸ்கெட் தரத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்கண்ணா. நான் பிஸ்கெட்டை நீங்க வீட்டுல செஞ்சாலும் சரி, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க கடையில வாங்குறீங்கன்னாலும் ராகி பிஸ்கெட், கம்பு பிஸ்கெட், கோதுமை பிஸ்கெட், மில்லட் பிஸ்கெட்னே இப்ப விக்குதுங்கண்ணா. அதை வாங்கி உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்கண்ணா. இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய தெரியறது இல்லைங்கன்னா, அதனால மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணிருங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.